கடும் வறட்சி நிலவர நிலையில மேட்டுப்பாளையத்துல கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்துறதுக்கு பல தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 2003இல் அதிமுக ஆட்சி காலத்தில் கோவில் யானைகள் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான கும்கி யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் முதல் முறையாக நடத்தப்பட்டது. அதில் 55 யானைகள் பங்கேற்றன. அடுத்தடுத்து 2 ஆண்டுகளில் முறையே 65 மற்றும் 63 என்ற எண்ணிக்கையில் யானைகள் கலந்து கொண்டன. அப்போது அங்கு வந்த கோவில் யானை ஒன்று உயிரிழந்தது. அதன் காரணமாக 2012ஆம் ஆண்டில் இருந்து கோவில் யானைகளுக்கு மட்டும் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வனபத்திர காளியம்மன் கோவில் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இந்த முகாம் நடத்தப்படுகின்றது. கடும் வறட்சி காரணமாக இந்த ஆண்டு யானைகள் முகாமை நடத்த வேண்டாம் என்று விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எதற்கும் சளைக்காமல் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கியுள்ள 9வது யானைகள் புத்துணர்வு முகாமில் 30 யானைகள் பங்கேற்றுள்ளன. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தராமல் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு மட்டும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். யானைக்கு மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் யானை முகாம் நடத்துனாங்க. அதுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலவு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. கொடுக்க வேண்டிய அந்த மானிய தொகை எங்களுக்கு கொடுத்தா கூட எங்கள் குடும்பம் சீறு சிறப்பு வாழும், தானியத்தை நாங்கள் பெருக்க முடியும். எதுவுமே அரசு கண்டுக்காமல் என்ன செலவும் தெரியாமல் 1.5 கோடி 2 கோடி 3 செலவு பண்ணிட்டு மிகவும் வேதனையாக இருக்குதுங்க. அரசாங்கம் 3 மாதங்களுக்கு மேலே முடங்கி போயிருக்குது. இது செயல்படணும், செயல்பட்டு மக்கள் நலனில் அக்கறை கொள்ளணும். அன்றாட நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை. நாடரும் நாடி முரசியா மன்னவன் நாடரும் நாடுகடும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். தற்போதுள்ள சூழ்நிலையில் 30க்கும் மேற்பட்ட முகாம் யானைகளுக்கு ஒரே பகுதியில் தீவனங்களை கொள்முதல் செய்வதும் தண்ணீர் தருவதும் சிரமம். இவை எல்லாவற்றையும் விட முகாமுக்கு வரும் யானைகளை கட்டி போடுவதற்கு தேவையான நிழல் கூட இல்லாத அளவுக்கு அனைத்து மரங்களும் காய்ந்து கருகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் யானைகள் முகாம் தேவையா என்பதே விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது. யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் என்பதை விட அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கோவையிலிருந்து சுஜின், நியூஸ் 18 தமிழ்நாடு.